எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வேண்டாம் அப்படின்னு திமுக ஏன் சொல்லுது? திமுக பீகார்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்து பீகார்ல பாரதிய ஜனதா அந்த வாக்காளர் பட்டியலை மாற்றம் செய்வதன் மூலமாக எப்படியாவது நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பாக்குறாங்கன்ட்டு அங்கே இவங்களுடைய தோழமை கட்சியான காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சொல்லுது. அதேதான் இங்கேயும் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு திமுக சொல்லுது இது வேண்டாம், எங்களுக்கு என்ன அவசரம், நீங்க ஏதாவது ஏமாற்றுதல்களை உள்ள பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஆனா இதே திமுகவே வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் என்று இதற்கு முந்தைய வருடங்களில் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது சொல்லியிருக்காங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒண்ணு, ஆட்சியில் இல்லாத போது ஒண்ணு அப்படின்னு சொல்வது திமுகவுக்கு இது ஒன்று புரிதல்ல. மாறாக அதிமுக என்ன சொல்லுதுன்னா, திமுக வேண்டாம்னு சொல்றீங்களா, அப்ப அதிமுக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்காங்க. திமுக வேண்டாம்னு சொன்னா அதிமுக அதை வேணும்னு சொல்லணும். இதுல வேற வழியே கிடையாது. ஆனால் அவர்கள் அதை கவனத்தோட சொல்றாங்க. 2 பேருமே இன்ஃபேக்ட் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, தன்னுடைய முகவர்களுக்கு இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல தனிநபருக்கும் தேர்தல் ஆணையம் மட்டும் இதில் ஈடுபடல. ஒவ்வொரு கட்சியுடைய தேர்தல் முகவர்கள், தேர்தல் ஏஜென்ட், போலிங் ஏஜென்ட் அவர்களும் இதில் ஈடுபடலாம். அவர்களுக்கும் பட்டியல் கொடுக்கப்படும். இந்த பாருப்பா, இதுதான் உங்களுடைய தொகுதி. அந்த தொகுதியில இவர்கள் பேரெல்லாம் சேர்த்திருக்கேன், இவரெல்லாம் நீக்கிருக்கேன், இவங்கதான் இப்ப இருக்கிறவங்கன்னு. அப்ப பொதுமக்கள் பார்க்காட்டாலுமே தேர்தல் முகவர் அதை பார்த்துட்டு, ஐயா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டீங்க, இந்த வீட்டுல நீங்க சம்பந்தமே இல்லாதவர்கள்லாம் சேர்த்திருக்கீங்க, அதனால இதெல்லாம் நீக்குங்க, இதெல்லாம் சேருங்க அப்படின்னு அவர்களுமே அதுல பங்கெடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதனால என்ன பண்றாங்கன்னா, வேணும்னு சொல்றவங்களும் சரி, வேண்டாம்னு சொல்றவங்களும் சரி, தங்களுடைய முகவர்கள்ட்ட நீங்க இதுல கண்பத்தி பாம்பா அதுல ஈடுபடணும், யாராவது ஏமாத்திரக்கூடாது, எதிராளி ஏமாத்திரக்கூடாது அப்படின்னு. அப்ப ஒரு விதத்துல 2 பேருமே இந்த வாக்காளர் பட்டியல் மாற்றம் நடக்கப் போகிறது. இது சிறப்பாக தேர்தலுக்கு முன்னால் நடக்கப் போகிறது. தீவிரமாக நடக்கப் போகிறது. நாம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக இது எப்படியும் இருக்கத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. நடப்பது நல்லது அப்படிங்கிறத எனக்கு படுது. ஏன் இது கெட்டது அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் தெளிவா சொல்லவே இல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்ப்பதற்காக மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வரப்போகுது. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் நேராக போய் அலுவலகத்துக்கு போய் தன்னுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளலாம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கட்சிகள் இதை வெறும் அரசியல் மட்டும்தான் பண்ணிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அவர்கள் சரியான திசையில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான்